ஸோ ஹலோ காய்ஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னா டே 2 வந்து இப்போ நுவரேலியாவில் நிற்கிறோம். இந்த இடத்துல வந்து தான் நாங்கள் ரூம் எடுத்தினாங்க. நேற்று நைட் வந்து இங்கே தான் தாங்கினாங்க. இன்றைக்கு ஃபுல்லாகவே வந்து நுவரேலியா தான் ஃபுல்லாக நிற்பேன். நுவரேலியாவில் இப்போ ஃபஸ்ட்டுக்கு போகிறது இப்படியே போய் சாப்பிடணும். சாப்பிட்டு அப்படியே போயிட்டு சீதாமன் கோயிலுக்கு போயிட்டு அடுத்த வந்து எங்கெங்கே போகிறேன்னு சொல்லி நான் அப்படியே இந்த வீடியோ பின்ன போடுவோம். மறக்காமல் புதுசாக யாரும் இந்த சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க காய்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மற்ற நான் இப்போ போகிறது வந்து இதில் நான் ரெக்கார்ட் பண்ணி போட மாட்டேன். என்னென்னு சொன்னால் நான் தான் காரை ஓடிக்கொண்டு போவேன். ட்ரைவ் பண்ணிட்டு போகிறபடியாக ரெக்கார்ட் பண்ணிடலாது. நான் இப்போ எங்கெங்கே போகிறோமோ அந்த இடத்துல வச்சு ரெக்கார்ட் பண்ணி போடுவேன் காய்ஸ். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கருத்தில் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க காய்ஸ். பிடிச்சிருந்தால் லைக்கே பண்ணி விடுங்க. ஓகே காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சீதாமன் கோயிலுக்கு வந்துட்டோம். உள்ளே வந்து ரெக்கார்ட் பண்ணல, அதால் தான் இங்கால வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். இது வந்து கோயிலுக்கு வெளியால் தான் இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் இலங்கைக்கு வந்தப்போ வந்து இதில் வந்து காலடி வச்ச இடம் தான் இது. இதில் வந்து சீதை வந்து இதில் இருக்க ஆஞ்சநேயர் சீதைகிட்ட வரும்போது வச்ச அந்த கால் அடி பாதத்தடியெலாம் நிற்கிறோம். அப்படி அந்த பாதத்துக்கு உள்ளுக்கு வந்து அதில் ஒரு சின்ன ஆஞ்சநேயர் சிலையும் மட்டும் செஞ்சு வச்சிருக்கணும். இந்த வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துருக்கேன் என்று சொன்னால் கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க ஸ்டிக்காக விளக்கிட்டு அதால் வாய்ஸும் வந்து கிளியர் இல்லாமல் போயிட்டு அப்படியே நாங்கள் வந்து உள்ளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணாங்க. அர்ச்சனை பண்ணேக்க வந்து ஐயர் அர்ச்சனை பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஒரு நெத்தியில் ஒரு பொட்டொண்டு வைப்பார். அந்த பொட்டு தான் இது. அப்படியே நேராக இழுத்து விடுவார். செந்தூர அந்த பொட்டால் வந்து நேராக அப்படியே கோடு மாதிரி இழுத்து விடுறார். அதையும் வச்சுட்டு அப்படியே வெளிப்பக்கம் வந்து இங்கால இது பார்க்க தான் ரெக்கார்ட் பண்ணான். கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கலைன்னு சொன்னேன். கோயிலுக்குள்ளே வந்து கேமரா யூஸ் பண்ணலான்னு சொல்லி போட் போட்டிருந்தது. அப்போ அதால் ஏன் தேவையில்லாமல் நான் வீடியோ எடுப்பான்னு எடுக்கல. அதெல்லாம் வெளியால் வந்து இங்கால இந்த கால் வச்ச பாதம் அடியை பார்ப்போம்ட்டு அப்பேக்கு தான் ரெக்கார்ட் பண்ணான். இதில் வந்து ஃபோனுகள் ஃபோட்டோ எடுக்க கவனமாடுங்க என்று சொன்னால் குரங்குகள் நிற்கிறது. ஃபோனை பறிச்சிட்டு போயிட்டுன்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய இல்லாது. இப்படியே அங்கேருந்து தண்ணி வந்து இப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும். இதால் கீழால் வந்து இதையும் பார்த்துட்டு அடுத்த வந்து இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தேயிலை தோட்டத்துக்குள்ள நிற்கிறான். தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் கடந்து போய் நிற்கிறேன். இது வந்து மெப்பில் பார்த்து தான் வந்தாங்களே. ஏதோ ஒரு டீ ஃபேக்ட்ரி என்று சொல்லி தான் போட்டிருந்தது. ஆனால் அது வந்து டீ ஃபேக்ட்ரி இல்லையாம். யாரோ சும்மா போட்டு கிடக்காம மெப்லேன்னு சொல்லி ஒரு அன்னியராக சொன்னார். வந்து நாங்கள் வந்துட்டு அப்போ இதில் இப்படியே தேயிலை தோட்டத்துக்கு வந்து நடந்து போய் அப்படி ஒரு வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகமான்னு வந்தாங்க. அடுத்த வந்து அந்த ஈகிள் வியூ பாயிண்ட் சொல்லி ஒன்று இருக்கு. அதுக்கு போகணும்னு நினைக்கிறேன். பாப்பா அதுக்கு போகலாம். அப்படி அடுத்த ப்ரோ செம்ம ஃப்ரேம் ப்ரோ, வேற மாதிரி இருக்கு. இது ஒரு பாட்டு மட்டும் போட்டா போதும், வேற மாதிரி இருக்கும். தனி மரம் நானடி தோட்டமாய் நீ அடி. இதுதான் அந்த ஈகிள் வியூ பாயிண்ட். அதுக்கு வந்துட்டான். அப்படியே மேலே போகலாம். மேலே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து காசு இல்லை. மற்ற மேல் டொப்புக்கு போகிறேன்னு சொன்னால் என்ட்ரி டிக்கெட் இருக்குது. பாப்பா அவ்வளோ அடிக்கணும். ஒரு ஆளுக்கு வந்து 300 ரூபா அப்படியே அடிக்கணும். மேல் டொப்புக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கான டிக்கெட் வந்து 300 ரூபாயாம். உள்ளுக்கு வந்து சின்ன கேண்டீன் மாதிரி காஃபி அதுகள் இருக்குது. மற்ற ஸ்வீட்டர் அதுகள் பண்ணுறதாலும் இருக்குது தான். நாங்கள் மேலே இதுலேயும் வந்து ரெண்டு பார்க்கலாம். மேலே வேற வந்து குளிர் கூடுது. ஃப்ளோருக்கு வர்றதுக்கு வந்து டிக்கெட் வந்து தேவையில்லை. இதில் சும்மா வந்து நாங்கள் பார்க்கலாம். இதுக்கு மேலே போகிறதுக்கு வந்து டிக்கெட் தேவை. நல்ல ஒரு வியூ பாயிண்ட். சரி அப்படியே மேலே போவோம். டொப்புக்கு போய் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே அந்த மேலே எல்லாமே வந்து முகில் அப்படியே மூடிக்கொண்டா போகுது. இதால அப்படியே மேலே போகணும்.
ஷாப் வந்து இருக்குது 2வது ஃப்ளோரில். அது கீழே வந்து கஃபே ஆக்கும். நாங்கள் இப்போ அப்படியே மேலே டொப்புக்கு தான் போய் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈகிள் வியூ பாயிண்டோட டொப்பில் நிற்கிறோம். நல்ல ஒரு வியூ. வியூ வந்து அது இல்லாமல் மேலே இருக்குது. வந்து நெக்ஸ்ட் வந்து அப்படியே கவர் ஆகி நல்ல வியூ ஒன்று இருக்கு. இதனால அப்படியே நீல தோட்டம் தான். ஆனா உண்மையாலே என்னப்பா சும்மா பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படி இருந்ததே கூட கொஞ்சம் சம்பாதிச்சாலும் பயணிச்சு அனுபவிச்சிடணும் பயணம் பண்ணிருந்தோம் வாழ்க்கை ஃபுல்லா. கனவா கனவா நான் காண்பது கனவா. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? இது வந்து நுவரேலியாவிலிருந்து கெட்டன் போகிற வழியில் இருக்குது. நனுஓயான்னு சொல்லி இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு மேலே வந்து ரெயின் தண்டவாளம் இருக்குது. எங்களுக்கு டைம் தெரியலை என்ன டைம் ரெயின் போகும்னு. அந்த ரெயின் போகிற டைம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நல்ல ஒரு வியூவாகவும் இருக்கும். நாங்கள் சும்மா வந்தாங்களா, ஆனால் நாங்கள் வந்த டைம் வந்து பெருசாக அதில் டூரிஸ்ட் யாருமே இல்லை. சும்மா இதில் கடையில் அதுகள் இருந்த இந்த கடைக்காரர்கிட்ட சும்மா காய்க்கிறப்ப சொன்னவேன், இன்றைக்கு டூரிஸ்ட் இப்போ கொஞ்சம் காலமாக இங்கே வாரதே இல்லைன்னு சொன்னால் இது ஃபுல்லாகவே வந்து வாகனம் நிற்குமென்று சொன்னவேன். சைடில் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் பாருங்க. ரெயின் போகிறப்போ இந்த வியூ வந்து இந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கவே. அதில் ஒரு அண்ணா லீக்ஸ் வச்சு கழுவி கொண்டு வந்தார். போய் பார்ப்போம் கேட்போம் இந்த மாதிரி. இதுல என்ன மண் கலவரத்துக்காண்டியா? இதே நீ இரவு வந்து ஏற்றி கொண்டு போகணுமா? தம்புள்ளைக்கு போறது என்ன? அப்ப எங்க போறது? சரி, பார்த்தீங்கன்னா இதில் இருக்க லீக்ஸ் எல்லாமே வந்து ட்ரக் ஒன்றில் கொண்டு வந்து இதில் இந்த ஓடுற தண்ணியில் வந்து அப்படியே வச்சு வந்து வேறு வியாபாரி மேல் வந்து ஏற்றி கொண்டு போகணுமா. இங்கே என்னன்னா தம்புள்ளைக்கு வந்து இல்லை வேறு ஏதோ இடம்னு சொன்னார். எனக்கு சரியாக விளங்கல ஏன் இதில் வைக்கணும்னு சொன்னேன். இந்த தண்ணியில் இந்த கூல் தண்ணி தானே இது. அப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது என்ன தூரம் கொண்டு போனாலும் அது அப்படியே கிடக்கும், பாடாமல் கொள்ளாமல் கிடக்கும். அதனால தான் இதில் வச்சிருக்கணும். மண் அதுகளும் கழுவணுமா. இதில் வச்சா அப்படியே அந்த ஓடுற தண்ணியில் மண்ணையும் அப்படியே கழுவி கொண்டு போகும்னு சொல்லி அதில் வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா அப்படி தண்ணி ஓடையக்க வந்து இப்படி தேய்ச்சி விடுறவன் என்ன பெஸ்ட். இப்படி அந்த வேரை வந்து தேய்ச்சி விடையக்க அந்த இருக்கிற மண் அது வேணுங்க. அதுவும் இல்லாமல் ஓடுற தண்ணியோட கழுவி போயிடும். இதுக்கு அந்தளவா பெரிய ஆசை வரையில என்ன சொன்னா இது தண்ணி இப்போ ஓடுறது வந்து சரியான குறைவா இருக்கு. நான் வீடியோக்கள்ல பார்த்தது வந்து இது ஃபுல்லாவே வந்து நல்ல தண்ணி வந்து நல்ல கோஸா வந்து வந்துருக்கும். இப்போ அந்த அளவுக்கு இல்லை. நாங்க வர்ற டைம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. எல்லாமே அப்படித்தான் இருக்கு. சீக்ரெட் வாட்டர் ஃபால்ஸுக்கு போனது நேற்று அதுவும் வந்து இதே மாதிரி தான். அந்த அளவு தண்ணி ஓடல. இந்த கரையில இருந்தும் ஓடுது.